உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பந்தர்களே, மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 244ஆம் நாளுக்குள் இன்று நாம் நுழைந்துவிட்டோம். இன்றைக்கி நம்ம எரேமியா புத்தகத்தில் 30ஆம் அதிகாரமும், தானியேல் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரமும், இணை தானியலில் 2ஆம் அதிகாரமும் வாசிப்போம். அன்பந்தர்களே, நாளைக்கு நம்ம தானியலினுடைய தானியல் இணைப்பு புத்தகத்தினுடைய, அதாவது அந்த கிரேக்க மொழிபெயர்ப்பினுடைய 3ஆவது அதிகாரத்தை வாசித்து நம்ம மொத்தமாக தானியல் புத்தகத்தை முடிக்க போகிறோம். அன்பந்தர்களே, சரி, இன்றைக்கி நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்தில் வாசிச்சுட்ருக்கோம் இல்லையா? அதில் தொடர்ந்து 17லேருந்து 20 வசனங்கள் நம்ம வாசிக்க போகிறோம். சரி, இன்றைக்கி தானியலினுடைய எபிரேய பகுதி, அந்த ஷார்ட் ஃபார்ம் பார்த்தோம் இல்லையா? எபிரேய மொழியில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த தானியல் புத்தகம், அதுதான் இன்றும் பிரிந்து போன சகோதரர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஸோ அந்த புத்தகத்தினுடைய கடைசி அதிகாரத்துக்குள்ளே இன்றைக்கி நம்ம வந்துட்டோம் அன்பர்களே. ஸோ இன்றைக்கி வழக்கம் போல் தானியலினுடைய கடைசி அவருடைய காட்சியில் உலகத்தினுடைய முடிவு, அதே நேரத்தில் இப்பொழுது இஸ்ரேலுக்கு அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த பயங்கரங்கள், அந்த முடிவுகள், அதை பற்றியெல்லாம் அவர் இன்றைக்கி அழகாக காட்சியில் பார்ப்பார். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், உயிர்த்தெழுதலை பற்றி பழைய ஏற்பாடில் ரொம்ப தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது இந்த தானியல் புத்தகத்தில் தான். அதனால தான் பாருங்கள், ஆதி கிறிஸ்தவர்கள் இந்த தானியல் புத்தகத்தை அந்த அளவுக்கு அதிகமாக படித்தாங்க, நேசித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பார்வையில் இன்றைக்கி அவங்க அதை பார்த்தாங்கன்னு வந்தவர்களே. ஸோ தானியலை பொறுத்த வரைக்கும் என்ன ரொம்ப ஃபேமஸ், மற்ற இறைவாக்கினர் போல் மெசியா வருவார் அப்படின்னு சொல்லி எப்படி வருவாருன்னு இல்லை, எப்போ வருவாருன்னு அவர் கூறியிருக்கிறார். அப்படி தான் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி ஒரு சில எண்கள், ஒரு சில நம்பர்லாம் பார்ப்போம். இத்தனை வருஷத்தில் உலகம் முடியும், இத்தனை வருஷத்தில் இந்த நிகழ்வுகள்லாம், இந்த விந்தையான செயல்கள்லாம் முடியும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்ம பார்ப்போம் அன்பர்களே. ஸோ இதில் இன்றைக்கி பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் மாதாவுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மாதாவிடம் கப்ரியேல் வானதூதர் சொன்னதும், மாதா கப்ரியேல் வானதூதருக்கு திரும்பி சொன்ன விஷயங்களுக்கும் பாருங்களேன், ஒரு உரையாடல் தான் நடந்துச்சு. அதுக்கு பின்னாடி பழைய ஏற்பாட்டினுடைய எத்தனை தொடர்பு கண்மந்திருக்கு. இதை புரிந்து கொள்ளாமல் பாவம் நம்மளுடைய பிரிந்து போன சகோதரர்கள் பைபிளை ஆழமாக படித்தா தெரியுது. இப்போ பாருங்களேன், நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் மெசியாவுக்காக. ஒவ்வொன்றா ஆண்டவர் வாக்கு கொடுத்துக்கிட்டே வர்றாரு. எவ்வளவு ஒரு எக்ஸைட்மெண்ட் பில்டு பண்ணுறாரு பாருங்களேன். ஆண்டவர் அவருடைய வருகைக்காக எவ்வளோ தயாரிச்சுக்கிட்டு இருக்கார் பாருங்களேன். அதனால தான் யூதர்கள் அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க மெசியாவுக்காக. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இன்றைக்கி நம்ம கூடவே என்ன பார்க்க போகிறோம், தானியேல் புத்தகத்தில் சூசன்னாவினுடைய கதை, இணைப்பு தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் சூசன்னாவினுடைய கதையை பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஸோ சூசன்னா அழகானவங்க. தானியேல் புத்தகத்தில் நம்ம வாசிக்கக்கூடிய இந்த சூசன்னா பழைய ஏற்பாட்டில் யோசேப்பும் ரொம்ப அழகு வாய்ந்தவர் சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ 2 பேரும் இந்த ஒற்றுமை மட்டும் கிடையாது. அங்கே பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு போத்திபாரின் மனைவியினால் பாவத்திற்கு அழைக்கப்படுவார். இங்கே சூசன்னா 2 முதியோர்களால் பாவத்திற்கு அழைக்கப்படுவாங்க. 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை ஒன்று இருக்கு அன்பர்கள். இன்றைக்கி அதை நம்ம விளக்க உரையில் பார்ப்போம். அங்கே ஒரு ஆண், இங்கே ஒரு பெண். அங்கே ஆணுக்கு ஒரு முன்மாதிரி நம்ம பார்த்தோம் பழைய ஏற்பாடு யோசேப்பில். இன்றைக்கி சூசன்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு முன்னேடலாமல் இருக்காங்க, எப்படின்னா அவங்க பரிசுத்தத்தை காத்துக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதை, ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்ப்போம். பின்னாடி விளக்க உரையில் நம்ம அதுக்கான விளக்கத்தை பார்க்கலான்னு பார்த்தவர்களே. சரி, இந்த புத்தகம், இந்த இணைப்பு புத்தகம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தானியேல் இந்த கதையில் பார்த்தோன்னா சூசனா ஒரு சில மேனுஸ்கிரிப்ட்ஸில் முன்னாடி வைப்பாங்க. இந்த தானியேல் 1லேருந்து 12 வாசித்தோம் இல்லையா? எபிரேய மொழியினுடைய அந்த ஷார்ட் ஃபார்முடைய முன்னுரையாக வைப்பாங்க. ஏன்னா இதில் தான் தானியேல் ரொம்ப இளம் வயதுக்காரவராக இருப்பார். ஸோ அவர் எங்கே இருக்கிறதுனால இது ஃபஸ்ட்டு நடந்திருக்கணும் அவர் வாழ்க்கைன்னு சொல்லி ஃபஸ்ட்டு வைப்பாங்க. பட் ஆனால் அது கிரேக்கத்தில் தான் இருக்கிறதுனால அதை பின்னாடி வச்சார் புனித ஜெரோம். இந்த 3 புத்தகத்தையும் இணைப்பு புத்தகமாக பின்னாடி வச்சார். ஸோ அதனால தான் இப்போ நம்ம அதை அப்படியே பின்பற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். சரி, எரேமியா புத்தகத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம 2ஆவது பகுதி வாசிச்சுட்ருக்கோம். 26லேருந்து 52 இந்த அதிகாரங்கள் 2ஆம் பகுதி உரைநடையாக இருக்கும், கவிதையை போல் இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இந்த உரைநடை பகுதி 2ஆம் பகுதியிலேயே 30லேருந்து 33 வசனங்கள், இந்த 30லேருந்து 33 அதிகாரங்கள், இந்த 4 அதிகாரங்களில் புக் ஆஃப் கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
ஸோ ஆறுதலின் புத்தகம் அப்படின்னு சொல்லி எரேமியா புத்தகத்தில் இதுதான் ஆறுதலின் புத்தகம் அன்பார்ந்தவர்களே. எப்படி எசையா புத்தகத்தினுடைய 2வது பகுதியில் நம்ம வந்து புக் ஆஃப் கான்சலேஷன் பார்த்தோம், ஆறுதலின் புத்தகம், ஆண்டவர் வந்து நமக்கு மீட்பரை அனுப்புவார் அப்படின்னு சொல்லி. அதே போல் இங்கேயும் ஆறுதல் நிறையா இருக்கிறத நம்ம பார்ப்போம் அன்பார்ந்தவர்களே. ஸோ இவ்வளோ தொடர்ந்து எரேமியாவே நமக்கு என்ன ஞாபகம் வருது? தண்டனை தீர்ப்பு, தண்டனை தீர்ப்பு, தண்டனை தீர்ப்பு. ஆனால் இன்று நம்ம பார்ப்போம், இந்த தண்டனை தீர்ப்புக்கு மத்தியில் ஆறுதலை ஆண்டவர் கொடுக்க போகிறார் அன்பார்ந்தவர்களே. அது மட்டும் இல்லை, ஒரு புதிய விடுதலை பயணத்தையும் புதிய உடன்படிக்கையும் ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார் அப்படின்றத பார்ப்போம். அந்த புதிய உடன்படிக்கை வந்து நாளைக்கு வாசிப்போம் 31ஆம் அதிகாரத்தில். இன்றைக்கி புதிய விடுதலை பயணத்தை பற்றி பார்ப்போம் அன்பர்களே. ஆண்டவர் ஒரு புதிய விடுதலை பயணத்தை ஏற்படுத்த போகிறார். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள், நிறையா ப்ராமிஸ். எப்படி மெசேயா புத்தகத்தில் நிறையா வாக்குத்தத்தங்கள் வாக்குறுதிகள் இருந்துச்சோ மெசியாவை பற்றி, அதே போல் இந்த இடத்துலையும் நிறையா வாக்குறுதிகள் இருக்கும். அதை மாதம் எடுத்து அவங்களோட மேக்னிஃபிகேட்டில் பாடுவாங்க அன்பர்களே. ஸோ அதெல்லாம் நீ நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்திற்கான வீடியோஸ் பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தை யாவை இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே அம்மா. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகி ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். எரேமியா ஆகமம் அதிகாரம் 30. ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு மீண்டும் அருளப்பட்டது. இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் உனக்கு சொல்லியிருக்கும் சொற்களை எல்லாம் ஏட்டுச் சுருளில் எழுதிவை, ஏனெனில் நாள்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது என்னுடைய மக்களான இஸ்ரவேலையும் யூதாவையும் அவர்களது அடிமைத்தனத்தினின்று அழைத்து வருவேன். அவர்களுடைய மூதாதையருக்கு நான் கொடுத்திருந்த நாட்டுக்கு அவர்களை திரும்பி வரச் செய்வேன். அவர்களும் அதை உடைமையாக்கிக் கொள்வார்கள் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரவேலையும் யூதாவையும் குறித்து ஆண்டவர் உரைத்த வாக்கு இதுவே. ஆண்டவர் கூறுகின்றார்: திடுக்கிடச் செய்யும் ஒலியை நான் கேட்கின்றேன். அது அச்சத்தின் ஒலி, சமாதானத்தின் ஒலி அன்று. ஆண்மகன் எவனாவது பிள்ளை பெற்றதுண்டா என்று கேட்டு பாருங்கள். அப்படியிருக்க ஒவ்வொரு ஆணும் பேறுகால பெண்ணை போல தன் இடுப்பில் கையை வைத்துக் கொண்டிருப்பதை நான் ஏன் காண்கிறேன்? எல்லா முகங்களும் மாறிவிட்டன, அவை வெளிரி போய்விட்டன. அந்தோ அந்த நாள் பெரிய நாள், மற்றெந்த நாளும் அதை போன்றில்லை. யாக்கோபுக்கு அது வேதனையின் காலம், ஆனால் அதனின்று அவன் விடுவிக்கப் பெறுவான். படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: அந்நாளில் உன்னுடைய கழுத்தில் இருக்கும் அவனது நுகத்தை முறித்து போடுவேன், அவனுடைய விலங்குகளை உடைத்தெறிவேன். அயல் நாட்டவர் அவனை மீண்டும் அடிமைப்படுத்த மாட்டார். ஆனால் அவர்களின் கடவுளாகிய ஆண்டவருக்கும் அவர்களுக்காக நான் எழச் செய்யவிருக்கும் மன்னன் தாவீதுக்கும் அவர்கள் ஊழியம் புரிவார்கள். என் ஊழியன் யாக்கோபே, அஞ்சாதே, இஸ்ரவேலே, கலங்காதே என்கிறார் ஆண்டவர். தொலைநாட்டினின்று உன்னை நான் மீட்பேன், அடிமைத்தன நாட்டினின்று உன் வழிமரபினரை விடுவிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து
அமைதியில் இளைப்பாறுவான். அவனை அச்சுறுத்துவார் எவரும் இலர். நான் உன்னோடு இருக்கின்றேன், உன்னை மீட்பதற்காகவே உள்ளேன் என்கிறார் ஆண்டவர். எந்த மக்களினத்தார் இடையே நான் உன்னை சிதறடித்தேனோ அவர்கள் அனைவரையும் முற்றிலும் அழித்தொழிப்பேன். உன்னையோ முற்றிலும் அழிக்க மாட்டேன். உன்னை நீதியான முறையில் தண்டிப்பேன். உன்னை தண்டிக்காமல் விட்டுவிட மாட்டேன். உன்னை எவ்வகையிலேனும் தண்டியாது விடேன். ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார். உனது காயத்தை குணப்படுத்த முடியாது. உனது புண் புரையோடி போனது. உனக்காக வாதிட எவனும் இல்லை. உனது காயத்தை ஆற்ற மருந்தே இல்லை. உன்னை குணப்படுத்தவே முடியாது. உன் காதலர் அனைவரும் உன்னை மறந்துவிட்டனர். உன்னை அவர்கள் தேடுவதே இல்லை. மாற்றான் தாக்குவது போல நான் உன்னை தாக்கினேன். கொடியோன் தண்டிப்பது போல நான் உன்னை தண்டித்தேன். ஏனெனில் உனது குற்றம் பெரிது, உன் பாவங்களோ எண்ணற்றவை. நீ நொறுக்கப்பட்டதை எண்ணி ஏன் அழுகின்றாய்? உனது வேதனையை தணிக்க முடியாது, ஏனெனில் உனது குற்றமோ பெரிது, உன் பாவங்களோ எண்ணற்றவை. எனவே இவற்றையெல்லாம் நான் உனக்கு செய்தேன். ஆயினும் உன்னை விழுங்குவோர் எல்லாரும் விழுங்கப்படுவர். உன் பகைவர் எல்லாரும் ஒருவர் விடாமல் நாடு கடத்தப்படுவர். உன்னை கொள்ளையடிப்போர் அனைவரும் கொள்ளையடிக்கப்படுவர். உன்னை சூறையாடுவோர் அனைவரும் நான் கையளிக்க சூறையாடப்படுவர். நான் உனக்கு நலமளிப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் தள்ளப்பட்டவள் என்று உன்னை அழைத்தார்கள். இந்த சீயோனை பற்றி கவலைப்படுவார் யாரும் இலர் என்றார்கள். ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார். அடிமைத்தனத்தினின்று நான் யாக்கோபின் கூடாரங்களை திரும்ப கொணர்வேன். அவனுடைய உறைவிடங்கள் மீது நான் இரக்கம் காட்டுவேன். அவற்றின் இடிபாடுகள் மேலேயே நகர் மீண்டும் கட்டி எழுப்பப்படும். அரண்மனையும் அதற்குரிய இடத்திலேயே அமைக்கப்படும். அவர்களிடமிருந்து நன்றி பாக்கள் எழும்பி வரும். மகிழ்ச்சியுறுவோரின் ஆரவாரம் கேட்கும். அவர்களை நான் பல்கி பெருகச் செய்வேன். அவர்கள் எண்ணிக்கையில் குறைய மாட்டார்கள். நான் அவர்களை பெருமைப்படுத்துவேன். இனி அவர்கள் சிறுமையுற மாட்டார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் முன்பு போல் இருப்பர். அவர்களது கூட்டமைப்பு என் திருமுன் நிலைநாட்டப்படும். அவர்களை ஒடுக்குவோர் அனைவரையும் தண்டிப்பேன். அவர்களின் தலைவன் அவர்களுள் ஒருவனாகவே இருப்பான். அவர்களை ஆள்பவன் அவர்கள் நடுவினின்றே தோன்றுவான். அவன் என்னை நெருங்கி வரச் செய்வேன். அவனும் என்னை அணுகி வருவான். ஏனெனில் என்னை அணுகி வர வேறு யாருக்கு துணிவு உண்டு என்கிறார் ஆண்டவர். நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாயிருப்பேன். இதோ ஆண்டவரின் புயல், அவரது சினம் சூறாவளி போல் சுழன்றெழும். அது தீயோரின் தலையை தாக்கி சுழன்றடிக்கும். ஆண்டவர் மனத்தில் கொண்டுள்ள திட்டங்கள் அனைத்தையும் செயல்படுத்தி நிறைவேற்றாமல் அவரது வெஞ்சினம் திரும்பி வராது. வரவிருக்கும் நாள்களில் அதை நீங்கள் உணர்வீர்கள். தானியேல் ஆகமம் அதிகாரம் 12. அக்காலத்தில் உன் இனத்தார்க்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார். மக்களினம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்ப காலம் வரும். அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். இறந்து போய் மண்புழுதியில் உறங்குகிற அனைவருள் பலர் விழித்தெழுவர். அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர். வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவர். ஞானிகள் வானத்தின் பேரொளியைப் போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும்
ஒளி வீசி திகழ்வர். தானியேல், நீ குறித்த முடிவு காலம் வரும் வரை இந்த வார்த்தைகளை மூடி வைத்து இந்த நூலை முத்திரையிட்டு வை. உலகில் நிகழ்வதை பலர் தெரிந்து கொள்ள வீணிலே முயற்சி செய்வர். அப்பொழுது ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவரும் அக்கரையில் ஒருவருமாக இருவர் நிற்பதை தானியேல் ஆகிய நான் கண்டேன். அப்பொழுது மெல்லிய பட்டாடை உடுத்தி ஆற்று நீரின் மேல் நின்று கொண்டிருந்த மனிதரை நோக்கி, இந்த விந்தைகள் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்று கேட்டேன். அப்பொழுது மெல்லிய பட்டாடை உடுத்தி ஆற்று நீரின் மேல் நின்று கொண்டிருந்த அந்த மனிதர் தம் இரு கைகளையும் வானத்தை நோக்கி உயர்த்தி, இன்னும் 3.5 ஆண்டுகள் கடந்த பின் புனித மக்களின் ஆற்றலை சிதறடிப்பது முடிவுறும் வேளையில் இவை யாவும் நிறைவேறும் என்றும் வாழ்பவரின் பெயரால் ஆணையிட்டு கூறியதை கேட்டேன். நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறிந்து கொள்ளவில்லை. அப்பொழுது அவரை நோக்கி, என் தலைவரே, இவற்றிற்கு பிறகு என்ன நடக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர், தானியேல், நீ போகலாம். குறிக்கப்பட்ட நாள் வரையில் இந்த சொற்கள் மறைக்கப்பட்டு முத்திரையிடப்பட்டிருக்கும். பலர் தம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வர், புடம் போடப்படுவர், தம்மை வெண்மையாக்கிக் கொள்வர். பொல்லாதவர் தீய வழியில் நடப்பர். அவர்கள் அதை உணரவும் மாட்டார்கள். ஆனால் ஞானிகள் உணர்ந்து கொள்வார்கள். அன்றாட பலி நிறுத்தப்பட்டு நடுங்க வைக்கும் தீட்டு அமைக்கப்படும் காலம் வரை 1290 நாள் செல்லும். 1135 நாள் வரை காத்திருப்பவரே பேறு பெற்றவர். நீயோ தொடர்ந்து வாழ்வை முடி. நீ இறந்து அமைதி பெறுவாய். முடிவு காலம் வந்தவுடன் உனக்குரிய பங்கை பெற்றுக்கொள்ள நீ எழுந்து வருவாய் என்றார். தானியேல் ஆகமம் அதிகாரம் 13. பாபிலோனில் யோவாக்கிம் என்னும் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் சூசன்னாவை மணந்தார். சூசன்னா கில்கியாவின் மகள். அவர் பேரழகி, ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தவர். அவர் பெற்றோர் நேர்மையாளராயிருந்ததால் தங்கள் மகளை மோசே சட்டத்தின் வழியில் பயிற்றுவித்தனர். யோவாக்கிம் பெரும் செல்வர். அவரது வீட்டுக்கு அருகிலேயே அவருக்கு ஒரு தோட்டம் இருந்தது. யூதர்கள் அவரிடம் வருவது வழக்கம். ஏனெனில் மற்ற எல்லாரையும் விட அவர் மிகவும் மதிக்க பெற்றார். அக்காலத்தில் மக்களுள் முதியோர் இருவர் நடுவராய் நியமிக்க பெற்றனர். இவர்களை பற்றியே ஆண்டவர், நடுவர்களாயிருந்து மக்களை வழிநடத்த வேண்டிய மூப்பர்கள் வாயிலாக பாபிலோனினின்று ஒழுக்கக்கேடு வந்துற்றது என்று சொல்லியிருந்தார். இவர்கள் யோவாக்கிம் வீட்டில் நெடுநேரம் இருப்பது வழக்கம். வழக்குடையோர் அனைவரும் இவர்களை அணுகுவதுண்டு. நண்பகல் வேளையில் மக்கள் சென்ற பின் சூசன்னா தம் கணவரின் தோட்டத்திற்குள் சென்று உலாவுவார். அவர் நாள்தோறும் அங்கு சென்று உலாவுவதை பார்த்து வந்த அந்த முதியோர் இருவரும் அவரை காமுறத் தொடங்கினர். இதனால் அவர்கள் தங்கள் மனத்தை தகாத வழியில் செல்லவிட்டார்கள். விண்ணக இறைவனை நினையாதவாறும் நீதி தீர்ப்புகளை கருதாதவாறும் அவர்கள் நெறிமாறிச் சென்றார்கள். அவர்கள் இருவரும் சூசன்னா மீது காமவெறி கொண்டிருந்தனர். ஆயினும் தங்கள் காம நோய் பற்றி தங்களுக்குள் சொல்லிக் கொள்ளவில்லை. ஏனெனில் அவளை அடைவதற்காக தாங்கள் கொண்டிருந்த காம வேட்கையை வெளியிட வெட்கப்பட்டார்கள். எனினும் அவரை காண ஒவ்வொரு நாளும் ஆவலோடு காத்திருப்பார்கள். ஒரு நாள் நண்பகல் உணவு அருந்த நேரமாயிற்று. வீட்டுக்கு போவோம் என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். எனவே அவர்கள் வெளியேறி பிரிந்து சென்றார்கள். ஆனால் திரும்பி வந்து அதே இடத்தில் கூடினார்கள். அதன் காரணத்தை சொல்லும்படி ஒருவர் மற்றவரை வற்புறுத்தவே இருவரும் சூசன்னா மீது காம வேட்கை கொண்டிருப்பதை ஒப்புக்கொண்டனர். சூசன்னாவை தனியே பார்ப்பதற்கு ஏற்ற வாய்ப்பினை பற்றி சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தனர். அதற்கு ஏற்றதொரு நாளை அவர்கள் எதிர்நோக்கியிருந்தார்கள். ஒரு நாள் சூசன்னா
வழக்கம்போல் 2 பணிப்பெண்களோடு மட்டும் தோட்டத்தினுள் நுழைந்து குளிக்க விரும்பினார். ஏனெனில் அன்று வெயில் கடுமையாக இருந்தது. அந்த முதியோர் இருவரை தவிர வேறு யாரும் அங்கு இல்லை. அவர்களோ ஒளிந்திருந்து அவரை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். சூசன்னா பணிப்பெண்களிடம், நான் குளிக்க எண்ணெயும் நறுமணப் பொருள்களும் கொண்டு வாருங்கள், பிறகு தோட்டத்தின் வாயில்களை மூடிவிடுங்கள் என்று சொன்னார். அவர் சொன்னவாறே அவர்கள் செய்தார்கள். தோட்டத்தின் வாயில்களை மூடிவிட்டு அவர் கேட்டவற்றை கொண்டு வர ஓர கதவு வழியாக வெளியே சென்றார்கள். ஆனால் அங்கு ஒளிந்து கொண்டிருந்த முதியோரை கவனிக்கவில்லை. பணிப்பெண்கள் வெளியேறியதும் முதியோர் இருவரும் எழுந்து அவரிடம் ஓடோடி சென்றனர். அவரை நோக்கி, இதோ தோட்டத்தின் வாயில்கள் மூடப்பட்டுள்ளன, யாரும் நம்மை பார்க்க முடியாது. நாங்கள் உன்மேல் வேட்கை கொண்டுள்ளோம். எனவே நீ எங்களுக்கு இணங்கி எங்களோடு படு. இல்லாவிடில் ஓர் இளைஞன் உன்னோடு இருந்தான் என்றும் அதற்காகவே நீ பணிப்பெண்களை வெளியே அனுப்பிவிட்டாய் என்றும் உனக்கு எதிராக நாங்கள் சான்று கூறுவோம் என்றார்கள். சூசன்னா பெருமூச்சு விட்டு, நான் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்டேன். நான் உங்களுக்கு இணங்கினால் எனக்கு கிடைப்பது சாவு. இணங்காவிட்டால் நான் உங்களிடமிருந்து தப்ப முடியாது. ஆனால் ஆண்டவர் முன்னிலையில் பாவம் செய்வதை விட அதை செய்யாமல் உங்களிடம் மாட்டிக்கொள்வதே மேல் என்றார். பின் சூசன்னா உரத்த குரலில் கத்தினார். உடனே முதியோர் இருவரும் அவருக்கு எதிராக கூச்சலிட்டனர். அவர்களுள் ஒருவர் ஓடிப்போய் தோட்டத்து கதவுகளை திறந்தார். தோட்டத்தில் கூச்சல் கேட்டதும் சூசன்னாவுக்கு என்ன நிகழ்ந்ததோ என்று அறிய அவர் வீட்டில் இருந்தோர் ஓர கதவு வழியே ஓடி வந்தனர். ஆனால் முதியோர் தங்கள் கட்டுக்கதையை சொன்னபொழுது பணியாளர் பெரிதும் நாணம் கொண்டனர். ஏனெனில் சூசன்னாவை பற்றி இதுபோன்ற எதையும் அவர்கள் இதற்கு முன் கேள்விப்பட்டதில்லை. மறுநாள் சூசன்னாவுடைய கணவர் யோவாக்கிம் வீட்டில் மக்கள் திரண்டு வந்தார்கள். சூசன்னாவை கொல்லும் தீய நோக்குடன் அந்த முதியோர் இருவரும் சேர்ந்து வந்திருந்தனர். அவர்கள் மக்கள் முன்னிலையில் கில்கியா மகளும் யோவாக்கிம் மனைவியுமான சூசன்னாவை இங்கு அழைத்து வருமாறு ஆள் அனுப்புங்கள் என்று கட்டளையிட்டார்கள். உடனே அவரை அழைத்து வர ஆள் அனுப்பினர். சூசன்னா வந்தார். அவரோடு அவருடைய பெற்றோர், பிள்ளைகள், உறவினர் எல்லாரும் வந்தனர். சூசன்னா நற்பண்புடையவர், பார்ப்பதற்கு அழகானவர். அவர் மூடு திரை அணிந்திருந்தார். எனவே அவரது அழகை கண்டுகளிக்கும் பொருட்டு அந்த மூடு திரையை அகற்றிவிடுமாறு அக்கயவர்கள் கட்டளையிட்டார்கள். ஆனால் அவருடைய உற்றார் உறவினரும் அவரை பார்த்தவர் அனைவருமே அழுது கொண்டிருந்தார்கள். முதியோர் இருவரும் மக்கள் நடுவே எழுந்து நின்று சூசன்னா தலை மீது தங்கள் கைகளை வைத்தனர். அவரோ அழுது கொண்டே விண்ணக இறைவனை நோக்கினார். ஏனெனில் அவர் உள்ளம் ஆண்டவரை நம்பியிருந்தது. அப்பொழுது முதியோர் பின்வருமாறு கூறினர். நாங்கள் தோட்டத்தில் தனியாக உலாவிக் கொண்டிருந்த பொழுது இவள் 2 பணிப்பெண்களோடு உள்ளே வந்தாள். தோட்டத்து வாயில்களை மூடிய பின் பணிப்பெண்களை வெளியே அனுப்பிவிட்டாள். பின்னர் அங்கே ஒளிந்து கொண்டிருந்த ஓர் இளைஞன் இவளிடம் வந்து இவளோடு படுத்தான். நாங்களோ தோட்டத்தின் ஒரு மூலையில் இருந்தோம். இந்த நெறிகெட்ட செயலை கண்டதும் அவர்களிடம் ஓடிச் சென்றோம். அவர்கள் சேர்ந்திருந்ததை பார்த்தோம். ஆனால் அந்த இளைஞனை எங்களால் பிடிக்க முடியவில்லை. ஏனெனில் அவன் எங்களை விட வலிமை மிக்கவன். எனவே அவன் கதவை திறந்து வெளியே ஓடிவிட்டான். நாங்கள் இவளை பிடித்து அந்த இளைஞன் யார் என்று கேட்டோம். இவளோ எங்களுக்கு மறுமொழி கூற மறுத்துவிட்டாள். இவற்றுக்கு நாங்களே சாட்சி. அவர்கள் மக்களுள் மூப்பர்களாகவும் நடுவர்களாகவும் இருந்ததால் மக்கள் கூட்டம் அவர்கள் சொன்னதை நம்பி சூசன்னாவுக்கு சாவு தீர்ப்பிட்டது. அப்பொழுது சூசன்னா உரத்த குரலில் கதறி, என்றுமுள்ள இறைவா, மறைவானவற்றை நீர் அறிகிறீர்.
நிகழும் முன்பே எல்லாம் உமக்கு தெரியும். இவர்கள் எனக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லியுள்ளனர் என்பதும் உமக்கு தெரியும். இவர்கள் என் மீது சாட்டிய குற்றம் எதுவும் நான் செய்தறியேன். ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறதே என்று சொன்னார். ஆண்டவர் சூசன்னாவுடைய கூக்குரலுக்கு செவிசாய்த்தார். கொல்லப்படுமாறு அவர் நடத்திச் செல்லப்பட்ட பொழுது தானியேல் என்னும் பெயருடைய இளைஞரிடம் தூய ஆவியை கடவுள் தூண்டிவிட்டார். தானியேல் உரத்த குரலில், இவருடைய இரத்த பழியில் எனக்கு பங்கில்லை என்று கத்தினார். மக்கள் அனைவரும் அவர்பால் திரும்பி, நீர் என்ன சொல்கிறீர் என்று வினவினர். அவரோ அவர்கள் நடுவே நின்று கொண்டு பின்வருமாறு சொன்னார். இஸ்ராயேல் மக்களே, வழக்கை ஆராயாமலும் உண்மையை அறிந்து கொள்ளாமலும் இஸ்ராயேல் மகள் ஒருத்தியை தீர்ப்பிட துணிந்து விட்டீர்களே, அந்த அளவுக்கு நீங்கள் அறிவிலிகளா? நீதி வழங்கும் இடத்திற்கு திரும்பி போங்கள். இம்மனிதர்கள் இவருக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லி இருக்கிறார்கள் என்றார். எனவே மக்கள் எல்லாரும் விரைவாக திரும்பி வந்தார்கள். மற்ற மூப்பர்கள் தானியேலிடம், நீர் வந்து எங்கள் நடுவே அமர்ந்து எங்களுக்கு விரிவாய் விளக்கி காட்டும். ஏனெனில் மூப்பருக்குரிய சிறப்பை கடவுள் உமக்கு அளித்துள்ளார் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது தானியேல், இவர்களை தனித்தனியே பிரித்து தொலையில் வையுங்கள், நான் இவர்களை வினவுவேன் என்றார். எனவே அவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரித்து வைத்தார்கள். அப்பொழுது தானியேல் அவர்களுள் ஒருவரை அழைத்து, தீச்செயலில் விளைந்தவனே, நீ முன்பு செய்த பாவங்கள் இப்பொழுது வெளியாகிவிட்டன. மாசற்றவர்களையும் நீதிமான்களையும் சாவுக்கு உள்ளாக்காதே என்று ஆண்டவர் சொல்லியிருந்தும் நீ முறைகேடாக தீர்ப்புகள் வழங்கி மாசற்றவர்களை தண்டித்து குற்றவாளிகளை விடுவித்துள்ளாய். இதோ, நீ உண்மையிலேயே சூசன்னாவை பார்த்திருந்தால் எந்த மரத்தடியில் அவர்கள் கூடியிருக்க கண்டாய் சொல் என்று கேட்டார். அதற்கு அவர், விளாமரத்தடியில் என்றார். அதற்கு தானியேல், நீ நன்றாக பொய் சொல்கிறாய். அது உன் தலைமேலேயே விழும். ஏனெனில் கடவுளின் தூதர் ஏற்கனவே இறைவனிடமிருந்து தீர்ப்பை பெற்றுவிட்டார். அவர் உன்னை இரண்டாக வெட்டி பிளப்பார் என்றார். பின் அவரை அனுப்பிவிட்டு மற்றவரை தம்மிடம் அழைத்து வருமாறு பணித்தார். அவரை நோக்கி, நீ யூதாவுக்கல்ல கானானுக்கு பிறந்தவன். அழகு உன்னை மயக்கிவிட்டது, காமம் உன்னை நெறிதவரச் செய்துவிட்டது. நீங்கள் இருவரும் இஸ்ரேல் மகளிரை இவ்வாறே நடத்தி வந்திருக்கிறீர்கள். அவர்களும் அச்சத்தால் உங்களுக்கு இணங்கி வந்திருக்கிறார்கள். ஆனால் யூதாவின் மகளாகிய இவரால் உங்கள் தீச்செயலை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதோ, எந்த மரத்தடியில் சேர்ந்திருக்கும் பொழுது நீ இவர்களை பிடித்தாய் சொல் என்றார். அவரோ கருவாலி மரத்தடியில் என்றார். தானியேல் அவரிடம், நீயும் நன்றாக பொய் சொல்கிறாய். அது உன் தலைமேலேயே விழும். ஏனெனில் உன்னை இரு கூறாக வெட்டவும் இவ்வாறு உங்கள் இருவரையும் அழித்தொழிக்கவும் கடவுளின் தூதர் வாளுடன் காத்து கொண்டிருக்கிறார் என்றார். உடனே மக்கள் கூட்டம் முழுவதும் உரத்த குரல் எழுப்பி தம்மில் நம்பிக்கை வைப்போருக்கு மீட்பு அளிக்கும் கடவுளை போற்றியது. அவர்கள் அந்த முதியோர் இருவருக்கும் எதிராக எழுந்தார்கள். ஏனெனில் அவர்கள் பொய்ச்சான்று சொன்னதை அவர்கள் வாய்மொழியாகவே தானியேல் மெய்ப்பித்திருந்தார். அம்முதியோர் பிறருக்கு செய்யவிருந்த தீங்கை அவர்களுக்கே மக்கள் செய்தார்கள். மோசே சட்டப்படி அவர்களை கொன்றார்கள். இவ்வாறு மாசற்ற சூசன்னா அன்று காப்பாற்றப்பட்டார். கில்கியாவும் அவர் மனைவியும் தங்கள் மகள் சூசன்னா பொருட்டு கடவுளை புகழ்ந்தேத்தினர். அவருடைய கணவர் யோவாக்கிமும் சுற்றத்தார் அனைவரும் அவ்வாறே புகழ்ந்தனர். ஏனெனில் தகாத செயல் எதுவும் அவரிடம் காணப்படவில்லை. அன்று முதல் மக்கள் தானியேலை பெரிதும் பொன்னை விட ஞானத்தை பெறுவதே மேல், வெள்ளியை விட உணர்வை பெறுவதே மேல். நேர்மையானவர்கள் செல்லும் பாதை தீமையை விட்டு விலகிச் செல்லும். தன் நடையை குறித்து அவ்வாறு விழிப்புடன் இருப்பவன்
உயிரை காப்பாற்றிக் கொள்வான். அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை. மேட்டிமையானவர்களோடு கொள்ளையடித்த பொருளை பகிர்ந்து மகிழ்வதை விட மனத்தாழ்மையுடன் சிறுமைப்படுகிறவர்களோடு கூடியிருப்பது நலம். போதனைக்கு செவி கொடுப்பவன் வாழ்வடைவான். ஆண்டவரை நம்புகிறவன் நற்பேறு பெற்றவன். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்களும் அந்த 2 முதியோர்களைப் போல பல வேளைகளில் நாங்கள் பாவம் செய்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சிந்தனையில், எங்களுடைய கண்களில், எங்களுடைய வார்த்தைகளில், எங்களுடைய செயல்களில் 4 விதங்களில் நாங்கள் பாவம் செஞ்சிட்ருக்கோம் அப்பா. எங்களை அந்த 7 தலையான பாவங்களில் நிறைய பாவங்கள் டாமினேட் பண்ணிகிட்ருக்க ஆண்டவரே, எங்களை ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஆட்சிக்கும் உங்களுடைய அதிகாரத்துக்கும் உட்பட்டவர்களாக எங்களுடைய சிந்தனை மாறட்டும், எங்களுடைய கண்கள் மாறட்டும், எங்களுடைய வார்த்தைகள் மாறட்டும், எங்களுடைய செயல்கள் மாறட்டும். ஸ்பிரிட்டில் மூவ் ஆகும் ஆண்டவரே. ஆவிக்குரியவர்களாக ஆவிக்குரிய இயல்பின்படி வாழ எங்களுக்கு அருள் தாரும். மாமிசத்தை ஒழித்து கட்ட எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. ஆமாம், மாமிசத்தை சாகடித்து ஆவியில் பிழைத்திருக்க எங்களுக்கு அருள் தாங்கம்மா. எப்படி அப்படி வாழணும்னு தெரியல. மாமிசத்துக்குரிய செயல்களை சாகடிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்கம்மா. அந்த துணிவை எங்களுக்கு கூட இருந்து எங்களை உற்சாகப்படுத்துங்கம்மா. எல்லாம் எங்களால் அதை செய்ய முடியாது. தூய் ஆவியானவரின் குரலுக்கு செவி சாய்க்க எங்களை வழி நடத்துங்கம்மா, எங்களை உற்சாகப்படுத்துங்கம்மா. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். நண்பர்களே, இன்னைக்கு பாருங்கள், தானியேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1 வசனம் பாருங்கள். நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டதோ. அன்பர்களே, அப்போ பாருங்களேன், ஒரு புக்கில் நம்மளோட பேர் எழுதியிருக்குமா அன்பர்களே? யோசிச்சு பார்ப்போமே. நம்ம ரிசர்வ் பண்ணிட்டு போகிறோம், நம்மளுடைய பேர் அந்த டிக்கெட்டில் இல்லைன்னா எப்படி இருக்கும்? நம்ம அதுக்காக தான் அவ்வளோ காசு செலவு பண்ணோம், அவ்வளோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிசர்வ் பண்ணோம் ஒரு இடத்துக்கு போய். கடைசியாக ட்ரெயினில் போகும்போது அந்த டிக்கெட்டில் நம்ம பேர் இல்லைன்னா அதே போல தான் அன்பர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிறது அந்த ஒரு ரிசர்வேஷன் மாதிரி தான். அந்த நூலில், அந்த புக்கில், என்ன புக் அது? அதுதான் லைஃப், புக் ஆஃப் லைஃப், வாழ்வின் புத்தகம். இதான் பாருங்கள், ஆண்டவர் இயேசு சீடர்களை அனுப்புகிறாரு. எல்லாம் போயிட்டு எல்லாம், ஆண்டவரே உங்கள் பேரால் பேய் ஓடுது, நோய்கள் குணமாகுது ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் நினச்சி சந்தோஷப்படாதீங்க, உங்கள் பேர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு. அப்போ விண்ணகத்தில் எழுதப்படுது. ஆண்டவர் சொல்கிறார், லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பேர்கள் விண்ணகத்தில் எழுதப்படுகிறது. இது வெறும் தானியேலில் மட்டும் இல்லை, திருவெளிப்பாடிலையும் நம்ம வாசிக்கிறோம். 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நிறைய புத்தகங்கள் திறக்கப்படுது. அதில் ஒன்று பேர் வாழ்வின் புத்தகம். இப்படி பவுல் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்கிறார், என்னோட உடன் வேறு செஞ்ச நிறைய பேரோட பெயர்கள் இருக்குது, அதெல்லாம் நான் இங்கே சொல்லலை, ஆனால் அவங்க பெயர்கள் மேலே எழுதப்பட்டிருக்கு அப்படின்றார் வாழ்வின் புத்தகத்தில். அன்பர்களே, நம்ம ஏதாவது காசு கொடுத்துட்டு அதை நம்ம பேரை அந்த கோயிலில் வாசிக்கணும், அதை எழுதி வைக்கணும். ஏன் உங்களுக்கு கைமாற நீங்கள் அங்கேயே பெற்று விட்டீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். மாதம் அவ்வளோ விஷயம் பண்ணிவிட்டு எவ்வளோ அமைதியாக இருக்காங்க, யாருக்குமே தெரியாமல். உண்மையான தாழ்ச்சினா அதுதான் அன்பாந்தவர்களே. டேபிளில் இந்த குடும்பத்தோட பெயர்கள் இது இங்கே எழுதக்கூடாது. இதை அமைதியாக செஞ்சுட்டு உங்களுடைய வலது கை செய்வது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்றார். அமைதியாக செஞ்சுட்டு வந்தால் ஆண்டவருக்கு மட்டும் பிடிக்கும், ஆண்டவருக்கு மட்டும் செய்கிறோன்னு அர்த்தம். இதை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செஞ்சோன்னா எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காகவும் செய்கிறோன்னு அர்த்தம். கடவுளுக்காக தான் செய்கிறோம், இல்லைன்னு சொல்லலை, பட் பியூராக அவருக்காக செய்யலை. இதுலேயும் லைட்டாக இன்பம் வாங்கிக்கிறோம். அப்போ கைமாறி இங்கே கிடைச்சிருச்சு. ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன கொடுப்பாரு சொல்லுங்களேன்? நம்மளோட இன்டென்ஷன் பியூராக இருந்துச்சுன்னா யாருக்கும் தெரிய தேவையில்ல, கடவுளுக்கு மட்டும் தெரியட்டும்னு செய்வோம். ஸோ வாழ்வின் புத்தகத்தில் நம்ம பேர் எழுதப்பட்டிருக்கா, அதுக்கு ஏதாவது கோயிலுக்கு உதவி செய்வோமா? யாருக்கும் தெரியாமல் சின்னதாக கூட்டி பெருக்குனா கூட போதும். அதை பார்க்கணும் நண்பர்களே. சரி, 2வது வசனத்துக்குள்ளே பாருங்க. இறந்து போய் மண்புழுதியில் உறங்குகிற அனைவருள் பலர் விழித்தெழுவர், அவருள் சிலர் முடிவில்லாத வாழ்வு பெறுவர், வேறு சிலரோ வெட்கத்திற்கு முடிவில்லாத இழிவிற்கும் உள்ளாவர். நண்பர்களே, எக்ஸாக்டாக தான் யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார். மானிட மகனோட குரலை கேட்கும்போது, கடவுளுடைய மகனின் குரலை கேட்கும்போது கல்லறைகள் திறக்கப்பட்டு அதிலிருந்து இறந்தவர்கள் வெளியே வருவாங்க. ஒரு சில பேர்
உயிர்த்தெழுதலுக்கு நிலைவாழ்வுக்கு இன்னொரு சில பேர் நரகத்திற்கு உயிர்த்தெழுவாங்க. எக்ஸாக்டாக தந்தையின் வார்த்தையை மகன் சொல்கிறாரு பாருங்க நண்பர்களே. ஹீஸ் கோட்டிங் டேனியல். ஆண்டவர் இயேசு தானியல் புத்தகத்தை நிறைய இடத்துல மேற்கொள். அதுக்கப்புறம் பாருங்கள் 3ஆம் வசனத்தில், ஞானிகள் வானத்தின் பேரொளியைப் போலவும் பலரை நல்வாழ்விற்கு கொணர்ந்தோர் விண்மீன்களைப் போலவும் என்றென்று முடிவில்லாத காலத்திற்கு ஒளி வீசி திகழ்வர். நண்பர்களே, மாதவ நம்ம விடிவில்லின்னு கூப்பிட்றோம், மார்னிங் ஸ்டாருன்னு, விடியற் காலத்தின் நட்சத்திரமேலாம் நம்ம அந்த மன்றாட்டு மாலையில் சொல்கிறோம். கடவுளை தானே நம்ம அப்படி சொல்லணும், எதுக்கு நம்ம மனுஷங்க அப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த பதில் சொல்லணும். ஞானிகள் வானத்தினுடைய அந்த பேர் ஒளியை போல் இருப்பாங்க. அதனால் அந்த மாதவ அந்த பெண் பாருங்கள், கதிரவனை ஆடையை இணைந்திருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ ஞானம், கடவுளுடைய ஞானத்தில் நிரப்பப்பட்டிருந்தாங்க. அவங்க கடவுள் இல்லை, ஆனால் கடவுளுடைய ஞானத்தினாலும் முழுசாக நிரம்பியிருந்தாங்க. பலரை நல்வழிக்கு கொண்டு வந்தவர்கள் விண்மீன்களைப் போல என்றென்றும் முடிவில்லாத, இதெல்லாம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை இப்படிப்பட்ட குணாதிசயம் இருக்கக்கூடிய புனிதர்களுக்கு கொடுக்குறாங்க. புனிதர்களுக்கு என்றென்றும் முடிவில்லாத காலத்திற்கு ஒளி வீசும் விண்மீன் போல இருப்பாங்கன்னா மாதா எவ்வளவு மிகுதியாக இருப்பாங்க நண்பர்களே. ஸோ எல்லாமே பிப்ளிக்கல் தான், எல்லாம் பைபிளில் வசனம் இருக்குது. ஆண்டவர் அவர் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கார், நம்ம அதை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம். 7ஆம் வசனம் பாருங்கள். அந்த அந்த பட்டாடை உடுத்திய, அந்த மெல்லிசான பட்டாடையை உடுத்திய அந்த நபர் இதெல்லாம் எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னா 2 கைகளையும் உயர்த்தி விண்ணகத்தை நோக்கி உயர்த்துறாரு. இதே தான் எக்ஸாக்டாக திருவெளிப்பாடில் 10ஆம் அதிகாரம் 5-7 வசனங்கள் புனித யோவான் பார்க்குறாரு. ஆனால் அங்கே மனிதன் கிடையாது, வானதூதர். ஸோ எசேக்கியேலுக்கும் தானியேலுக்கும் புனித யோவான் எழுதுகிற திருவெளிப்பாடுக்கும் எவ்வளோ கனெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் நண்பர்களே. ஆனால் அங்கே வானதூதர் அவருடைய வலது கரத்தை மட்டும் விண்ணகத்தை நோக்கி உயர்த்துறார். இங்கே இந்த மனிதர் நதியினுடைய கரையில் நிற்கிறார். இங்கே வானதூதர் திருவெளிப்பாடில் கடல் மீது நிற்கிறார். அங்கே நதியின் மேலே, இங்கே கடல் மேலே. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒன்று தான், நதியும் கடலும் பார்ப்பதுக்கு ஒன்று தான். அவரோட காட்சியில் அவர் அப்படி பார்த்த மாதிரி இருக்குது, இவருக்கு இப்படி பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு பெரிய நதியாக இருந்தால் அது நமக்கு கடல் போல் தான் தெரியும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கடல் வந்துருச்சோன்னு, அப்புறம் தான் பார்த்தா அது ஒரு பேக் வாட்டர்னு நமக்கு தெரியும், இல்லை நதின்னு தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, இந்த ஒரு 3.5 ஆண்டுகள் நம்ம பார்க்குறோம். இது என்ன 3.5 ஆண்டுகள்? அதுக்கப்புறம் திரும்பவும் இன்னொரு இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா 1290 வருஷம். அதோட நான் ஒரு 45 நாள் சேர்த்து 1335 நாட்கள், 1290 நாட்கள். இது என்ன அது? 3.5 ஆண்டுகள், 1290, 1335 நாட்கள். இதெல்லாம் என்ன கொண்டு வரும்? இத்தனை நாள் எப்போ இந்த துன்பம்லாம் முடியும், இந்த விந்தைகள்லாம் முடியும் அப்படின்னா இத்தனை வருஷம், 3.5 வருஷம், அல்லது 1290 நாட்கள், 1335 நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதை குறிக்கதான் பார்த்துருக்கு? ஆக்சுவலாக இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் 10ஆம் வசனம் சொல்லுது, பலர் தம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வார்கள். இந்த காலத்துக்கு அப்புறம் புடம் போடப்படுவர், தம்மை வெண்மையாக்கி கொள்வர். பாருங்களேன், நல்லவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இந்த கஷ்டம் வரும்போது அவங்க தூய்மையாக்கி கொள்கிறார்கள், புடம் போடுகிறார்கள், வெண்மையாக்கி கொள்கிறார்கள். ஆனால் பொல்லாதவர் தீய வழியில் நடப்பர், அவர்கள் அதை உணரவும் மாட்டார்கள், ஆனால் ஞானிகள் உணர்ந்து கொள்வார்கள். அன்பந்தவர்களை 2 ஸ்பைரல் நம்ம பார்க்குறோம். ஒன்று, ஒளியில் இருக்கிறவங்க இன்னும் அதிகமாக ஒளியாகிறாங்க, பாவத்தில் இருக்கிறவங்க இன்னும் பாவத்தில் தெளிச்சு போகிறாங்க. ஸோ மனமாற்றம் அடைகிறதெல்லாம் இந்த இடத்துல நடக்கும் இந்த துன்பத்தின் காலத்தில். இது எதை குறிக்கிது இந்த வருஷங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா நண்பர்களே, இது ஒரு டிபேட்டடான விஷயம். இதை பற்றி எந்த விவிலிய அறிஞர்களும் இன்னும் தெளிவான ஒரு முடிவுக்கு வரவே இல்லை. திருச்சபை இது தெளிவாக நமக்கு குறிக்கல. பட் என்ன சொல்லலாம், ஓரளவு எல்லா டிபேட்டையும் படித்தா நமக்கு ஒரு என்ன அடையாளம் வருதுன்னா, இதை லிட்ரலாகவும் புரிந்து கொள்ள முடியாது, அதே நேரத்தில் இது நடக்காதுன்னு சொல்ல முடியாது. 3 விஷயங்கள் இருக்கு நண்பர்களே. ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஒரு விஷயம் இது நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த 4ஆம் அந்தியோக்கு எபிஃபேனஸ், ஆன்டியோகஸ் 4 எபிஃபேனஸ், அதாவது வரவிருக்கக்கூடிய அந்த அலெக்சாண்டர், மாவீரன் அலெக்சாண்டருடைய அடுத்த தளபதி ஜென்ரலினுடைய அந்த ஆட்சி காலம். அவர் தான் எருசலேமை அவர் தான் அந்த ஒரு அதிர வைக்கும், நடுங்க வைக்கும் தீட்டு, அந்த அபாமினபிள் டெசக்ரேஷன். ஏன்னா அவர் தான் அந்த எருசலேம் கோவிலுக்குள்ளேயே சிலை வழிபாடு செய்ய வச்சார் அந்த அரசன். ஸோ அவரை குறிக்கக்கூடிய அவருடைய காலம் இந்த பரிசுத்தவான்கள், உண்மையிலேயே ஆண்டவர் வழிபடக்கூடிய யூதர்கள் கஷ்டப்படுவாங்க, துன்புறுத்தப்படுவாங்க. அந்த துன்பத்தை குறிக்கக்கூடிய துன்பத்தின் காலமாக இந்த காட்சி இருக்குது. அதே நேரத்தில் ஆண்டவர் இதை கோட் பண்ணுறார்,
நடுங்க வைக்கும் தீட்டு வரும்போது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அவருடைய 2ஆம் வருகையை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். அந்தி கிறிஸ்து இங்கே அந்தியோகஸ்ன்ற 4ஆம் அந்தியோகஸ்ன்ற ஒரு அரசர். ஆனால் அந்தி கிறிஸ்துன்றது சாத்தானுடைய ஆட்சி காலம். ஸோ ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் போது மேபி, ஏன்னா பாருங்கள், இதே 290 வருஷம் நம்ம எங்கே பார்க்குறோம், திருவெளிப்பாடில் நம்ம பார்க்குறோம். திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம், 14 எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போது இந்த 1290 நாட்கள் அங்கே பாருங்கள் அந்த ஸ்திரீக்கு கொடுக்கப்படுது. திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, அந்த ஸ்திரீ அந்த இடத்துல திருச்சபையை குறிக்கும். அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த பெண் மாதாவையும் குறிக்கும், அதே நேரத்தில் அந்த பெண் பழைய எருசலேமையும் குறிக்கும், இஸ்ரேலையும் குறிக்கும், அதே நேரத்தில் அது புதிய எருசலேமாகிய நம்ம திருச்சபையும் குறிக்கும். ஸோ திருச்சபை அந்த கடைசி நாட்களில் ரொம்ப துன்பங்களை அனுபவிக்கும். ஸோ அதையும் இது குறிக்குது அன்பார்ந்தவர்களே. ஸோ பாஸ்ட்டு பார்த்தோன்னா அந்தியோகஸ் 4, வருங்காலத்தை பார்த்தோம் அப்படின்னாக்க அந்தி கிறிஸ்து, சாத்தானுடைய ஆட்சி காலம். ஸோ இது எல்லாத்தையும் குறிக்கும். அந்த டைமில் திருச்சபை சந்திக்கக்கூடிய துன்பங்களையும் இது குறிக்கும் அன்பார்ந்தவர்களே, இந்த தானியேல் பார்க்கக்கூடிய இந்த கனவுகள், காட்சிகள். சரி, இனி தானியேலுக்குள்ளே போகலாம். இணைப்பு தானியேலில் பாருங்கள், இன்றைக்கி 2ஆம் அதிகாரத்தில் சூசனாவின் கதையில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 2 பேருமே அழகாக இருந்தாங்க. சூசனாவும் அழகுன்னு சொல்லுது பைபிள், யோசேப்பு அழகாக வாட்ட சாட்டமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் வந்தவர்களே, 2 பேருக்கும் இன்னொரு ஒற்றுமை உண்டு. என்னது? 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தவர் சூசன்னா. சூசன்னாவுடைய அழகு சூசனாவுடைய குணத்தில் இருந்துச்சு. சூசனா ஏன் பாவம் செய்யலை? ஏன்னா அவங்க ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தாங்க. ஏன் யோசேப்பு பாவம் செய்யலை? ஏன்னா அவர் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தார். இன்னொரு பிரச்சனை பாருங்கள், 8ஆம் வசனம் பாருங்கள். எல்லாமே எங்கே ஆரம்பிச்சிச்சு? ஏவாள் அந்த பழத்தை பார்த்தபோது. இங்கே அந்த போத்திபார் மனைவி யோசேப்பை பார்த்தபோது, இங்கே அந்த 2 முதியோர்கள் சூசன்னாவை பார்த்தபோது, எல்லாமே கண். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் கண் உங்கள் உடலுக்கு விளக்காக இருக்கிறது. கண்ணில் தான் எல்லாமே ஆரம்பிக்குது. ஒரு பொருளை பார்க்கும்போது அந்த பொருளை வாங்கணும், அதனால போய் ஹஸ்பண்டை தொல்லை பண்ணுது. அதனால ஒய்ஃபை, ஒரு சாப்பாடை பார்க்கும்போது, ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ பார்க்கும்போது. அவர் நாள்தோறும் அங்கு சென்று உலாவுவதை பார்த்து வந்த அந்த முதியோர் இருவரும் அவரை காமுற தொடங்கினார்கள். அன்பர்கள் எல்லாம் இப்போ கண்ணில் தான் ஆரம்பிச்சு. பேராசை கண்ணில் தான் வருது, பெருந்தீனி கண்ணில் தான் வருது, கோபம் கண்ணில் தான் வருது, எல்லாமே கண்ணில் ஸ்டார்ட் ஆகுது அன்பர்களே. அதனால தான் சீராக 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, அழகான பெண்ணிடமிருந்து அல்லது ஒரு ஆணிடமிருந்து உன் கண்களை திருப்பிக்கொள். யோபு அதனால தான் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என் கண்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன், எந்த ஒரு பெண்ணையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் ஆண்டவர் மத்திய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் ஒரு பெண்ணை எச்சுன்னு நோக்கினீங்கன்னா உங்கள் கண்களால் ஏற்கனவே பாவம் செய்தாயிற்று. அந்த மாதிரி அதுங்களை ஆண்டவர் பொறுத்தவரைக்கும் 2க்கும் டிஃப்ரென்ஸ் இல்லை. அங்கே நீ உடலில் பாவம் செய்கிற, உடலின் வேறு ஒரு உறுப்பில், இங்கே உடலின் இன்னொரு உறுப்பில் பாவம் செய்கிற, 2ம் பாவம் தான் அப்படின்றார் ஆண்டவர். நீ அங்கே உன்னுடைய உடலின் உறுப்பில் செய்கிற, இங்கே உன் கண்ணுலேயும் உன்னுடைய சிந்தையிலையும் செய்கிற. என்னை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய ஹோல் பர்சன் இஸ் என்கேஜிங் இன் த ஆக்ட் ஆஃப் சின். உன்னுடைய முழு அந்த மனித சுபாவமும் ஆன்மாவும் உடலும் பாவத்தில் தான் செய்கிறது. ஒரு பக்கம் 2க்கும் வித்தியாசம்னா 2க்கும் வேறு வேறு உறுப்பு, அவ்வளோதான். நீ உன் சிந்தையில் செய்தாலும் நீ செய்தால் தான் அர்த்தமாயிற்று. சிந்தையில் யாரையாச்சும் ஒருத்தர் பொறாமப்பட்டாலே அவ்வளோதான், அந்த அந்த பொருளை எடுத்துகிட்டு போய் உடைக்கிறது தான் சம்பவம். அதனால தான் பாருங்க முடியுது, ஜான் போஸ்கோ அவருடைய சலேஷியன் ப்ரீஸ்டிங்கிட்ட சொல்லுவார், நீங்கள் ஊழியத்துக்கு போகும்போது உங்களுடைய கண்ணை கழட்டி வீட்டில் வச்சுட்டு கண் இல்லாமல் போங்க அப்படின்னு வரோம். அப்படின்னா என்ன, கண்கள்னால பாவம் செய்யாதீங்கன்னு சொல்கிறாரு. அதே போல் தான் புனித அலாய்சியஸ், இயேசு சபையினுடைய குருவானவர், அவரும் பாவம் செய்யறதுக்காக அவர் அவருக்கு டெம்டேஷன் வருன்றதுனால கண்ணை இது வரைக்கும் அவர் வாழ்நாளில் அவங்க அம்மாவை தவிர யாரையும் அவங்களுடைய நெருங்கின சொந்தக்காரங்களை கூட பார்த்தல. இதெல்லாம் ஒரு உச்சக்கட்டமாக ஏன் கடவுள் திருச்சபை நமக்கு கொடுக்குது. இதே போல் நம்மளும் இருக்கணும்னு இல்லை, நமக்கு பாவம் செய்யறதுக்கு தூண்டுற எந்த ஒரு சூழலாக இருந்தாலும், அது கையாக இருந்தாலும், காலாக இருந்தாலும், கண்ணாக இருந்தாலும், மொபைலாக இருந்தாலும், டிவியாக இருந்தாலும், ஒரு நபராக இருந்தாலும், ஒரு சில இடங்களாக இருந்தாலும் அதை வெட்டி எறிய வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்கிறார், சிம்பிள். அப்படி இல்லை அப்படின்னா, அதாவது
இது எப்பயுமே இப்படியே கண்ணை திருப்பிகிட்டே இருந்தால் எப்போ தான் சொல்யூஷன் அப்படின்னு கேட்க முடியாது. அஃப்கோர்ஸ் ஆவி இயல்பின்படி நம்ம செயல்படுற வரைக்கும், அந்த மாமிசம் நமக்கு கீழ்ப்படுகிற வரைக்கும் கண்ணை திருப்பி தான் ஆகணும், இல்லை நம்மளுடைய சிந்தனைகளை திருப்பி தான் ஆகணும். பைபிள் சம்மந்தமாக ஏதாச்சும் வேறு பக்கம் நம்ம திருப்பணும் நம்மளுடைய கண்களை. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அந்த பாவத்தில் விழுந்துடும் மாதிரி. சவுல் அதனால தான் இப்போ இந்த பவுல் சொல்ல பாருங்க, ஒரு காலத்தில் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை மாமிசத்தின்படி பார்த்தோம், இப்பொழுது இனி நாங்கள் அவரை இனி அப்படி பார்க்கறதில்ல, இனி நாங்கள் ஆவியின்படி பார்க்குறோம். ஸோ எல்லா ஆணையும் எல்லா பெண்ணையும் ஆவியின்படி அவர்களை குழந்தைகளா, கடவுளுடைய பிள்ளைகளா, அவங்களையும் மனுஷங்களா, அவங்களுடைய மனித மாண்போடு அவங்கள ஒரு அம்மாவா, ஒரு அண்ணனா, ஒரு சகோதரனா, ஒரு சகோதரியாக பார்க்க முடியலன்னா பார்க்க வேண்டாம். என்றைக்கு பார்க்க முடிகிற மாதிரி ஆவியில் நம்ம மாமிசத்தை சாகடிக்கிறோமோ அது வரைக்கும் பார்க்க வேண்டாம். யோபுவை போல், சீராக சொல்வது போல் கண்ணை திருப்பி கொள்ளணும். எப்போ பார்க்க முடியுதோ அப்போ பார்க்கலாம், ஃபைன். சரி, 9ஆம் வசனம் பாருங்கள் நண்பர்களே. செகண்ட் பிரச்சனை, இதனால் அவர்கள் தங்கள் மனதை தகாத வழியில் செலுத்தி விட்டார்கள். நண்பர்கள், அதை ஆங்கிலத்தில் பார்த்தோம்னா தே சப்ரஸ் தேர் கான்ஷியன்ஸஸ்ன்னு இருக்கும். அப்படின்னா நம்மளுடைய மனசாட்சியில் ஆண்டவர் அப்போ ஆவினவர் பேசுகிறாரு நம்மக்கிட்டே. நம்ம இப்போ ஒவ்வொரு பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி வேண்டாம் 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 அடிச்சுக்குவார். ஆனால் நம்ம ஒரு காலத்தில் இதே போல் தான் இந்த 2 முதியோர்களை போல் அதை சப்ரஸ் பண்ணோம், அதை நம்ம அமிழ்த்தணும். அதுதான் கரெக்டான. தகாத வழியில் செலவிட்டார்கள்ன்றதோட அவர்களுடைய மனதை, குரல்களை அமிழ்த்தினார்கள் என்று கரெக்டாக நம்ம மொழிபெயர்க்கலாம். அது மட்டும் இல்லை பாருங்கள், ஆண்டவர் நம்மளை காப்பாற்றணும்னு எச்சரிச்சும் நம்ம அதை விடாமல் பண்ணோம். இன்றைக்கி அதுக்கு நம்ம மாட்டிக்கிட்டோம். ஆண்டவர் இப்போ எனக்கு என் கூட பேசுங்கன்னு கேட்குறோம். இல்லை, பரிகாரம் பண்ணி அதுலேருந்து வெளியே வர வரைக்கும் அதை திரும்ப கேட்க முடியாது. அதுக்கப்புறம் பாருங்கள், விண்ணக இறைவனை நினையாதவாறும் நீதி தீர்ப்புகளுக்கு கருதாதவாறும் அவர்கள் நெறி மாறி சென்றார்கள். அந்த மாதிரி இதை ஆங்கிலத்தில் ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, they turned their eyes that they might not look unto heaven nor remember just judgments. அதாவது விண்ணகத்தை பார்க்காதவாறு அவங்களுடைய கண்களை திருப்பி கொண்டார்கள். அன்பர்களே, சீராக 9:8 சொல்லுது, அழகான பெண்ணிடமிருந்தோ ஆணிடமிருந்தோ உன் கண்களை திருப்பிக் கொள்ளுன்னு. இந்த முதியோர்கள் சூசனவிடமிருந்து கண்களை திருப்பிக் கொள்ளாமல், அந்த போத்திபாரின் மனைவி யோசேப்பிடமிருந்து கண்களை திருப்பிக் கொள்ளாமல், அவங்க கண்ணை பாவம் செய்கிறதுலேருந்து திருப்பல. அதனால் என்னாச்சு, விண்ணகத்தை நோக்கி இருக்க வேண்டிய கண்களை விண்ணகத்தின் கடவுள் படைத்த படைப்புகள் மேலே திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிச்சு. இதுதான் பாவம் நண்பர்களே. when we turn our eyes from God to the created things we are committing sin. எப்போ படைத்தவரை விட்டுட்டு படைத்த பொருட்கள் மேலே கண்ணை திருப்புறோமோ, மேலே பார்க்குறத விட்டுட்டு கீழே பார்க்குறோமோ, மேலுலகு சார்ந்தவற்றை சிந்திக்காமல் இந்த மண்ணுலகு சார்ந்தவற்றை சிந்திக்கிறோமோ, அப்போ பாவத்தில் மாற்றோம். ஸோ தீர்ப்பு வழங்கிட்டு அந்த கோர்ட் மேட்டெல்லாம் செட்டில் பண்ணிட்டு அந்த முதியோர்கள் பிஸியாக போயிட்டே இருந்தாங்கன்னா, அதனால தான் அப்புறம் ஜான் பாஸ்கோ சொல்லுவார், ஒன்று நீங்கள் வேலை செய்யணும், இல்லைன்னா நீங்கள் ஜெபிக்கணும். இந்த 2 தவிர வேறு எதாவது நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க, சாத்தான் உள்ள வந்துடுவான். இல்லை எதுவும் பண்ணாமல் இருந்தீங்க, அப்பயும் சாத்தான் உள்ள வருவான். ஒன்று சாத்தான் உங்களை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் பிஸியாக வேலை செஞ்சிட்ருக்கணும், இல்லைனா நீங்கள் பிஸியாக ஜெபிச்சிட்ருக்கணும் ஜபமாலை, இல்லை பைபிள் வாசிச்சுட்ருக்கணும், புனிதரை பற்றி வாசிச்சுட்ருக்கணும். இல்லைனா அவன் உள்ளே பூந்துருவான். விண்ணகத்தை கண்ணை நோக்கி இல்லைன்னா மண்ணுக்குரிய விஷயங்களை பற்றி யோசிச்சுட்ருப்போம். ஸோ சூசனாவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, விண்ணகத்தை பார்க்காம விட்டாங்க. அது இன்னும் தெளிவாக நம்ம பின்னாடி வாசிப்போம் அடுத்த வசனங்களில். சரி, இப்போ பாருங்கள் 22 23 வசனங்கள். சூசனா பெருமூச்சு விட்டு, நான் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்டேன், நான் உங்ககிட்ட இணங்கினேன்னா எனக்கு கிடைப்பது சாவு. அன்பானவர்களே, அந்த தந்தை ஊதாரி மகனை பார்த்து என்ன சொன்னால், என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், இப்போ உயிர் பெற்று வந்திருக்கான். ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஆதாமேவல்கிட்ட நீங்கள் சாகவே சாவீங்க. சூசன் அதை புரிஞ்சு வச்சுட்டாங்க. பாவம் செய்யும்போது நாம் இறந்து போகிறோம், தந்தையை பொறுத்த வரைக்கும், கடவுளை பொறுத்த வரைக்கும். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, லாசர் செத்து போயிருக்கிறாரு, அவர் உறங்கிட்டு இருக்காருன்றார். சிறுமி உறங்கிட்டு இருக்காரு. என்னையா இவர் செத்தவங்களெல்லாம் உறங்குறாருன்றாரு, ஆனால் பாவம் செஞ்சவங்கள செத்துட்டவர்ன்றாரு. பைபிள் நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்குது பாருங்கள். பாவம் செய்யும்போது தான் நம்ம சாகிறோம். ஏன்னா உண்மையிலேயே சாக அடிக்கப்படும். நிரந்தரமாக செத்ததுக்கப்புறம் கடவுள் கூட இல்லாமல் நரகத்திற்கு தள்ளப்பட்டு செத்தவர்கள் தான் கணக்கு. விண்ணகத்துக்கு வரமாட்டோம், கடவுளோடு இருக்க மாட்டோம்.
இப்போ நம்ம பிள்ளைங்க நம்மளோட இல்லைன்னா, நம்ம அவங்கள பார்க்கவே முடியாதுன்னா, கிட்டத்தட்ட அவங்க செத்த மாதிரி தானே கணக்கு. அவங்க உயிரோடு வேறு எங்கேயும் இருக்கிறாங்க, இனியும் அவங்கள பார்க்கவே முடியாது. அப்படின்னா செத்துட்டதாக தானே கணக்கு அன்பார்ந்தவர்களே. அதுதான் தந்தை சொல்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாவம் செய்யும்போது உங்களுடைய பிளேஸ் வந்து ஹெல்லுக்கு போகுது, நரகத்துக்கு போகுது. ஸோ நீங்கள் சாவுக்குரியவர்களாக இருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என் கூட நீங்கள் இல்லைனாவே நீங்கள் செத்துட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பாருங்கள், சூசனை சொல்லுவாங்க, இணங்காவிட்டால் நான் உங்களிடமிருந்து தப்ப முடியாது. உங்களிடமிருந்து தப்ப தான் முடியாது, ஆனால் நான் சாக மாட்டேன். நீங்கள் என்னை சாகடிப்பீங்க. உங்களிடம் தப்ப முடியாதுன்னா என்ன, என் உடலை கொண்டுடுவீங்க. ஆனால் நீங்கள் என்னை சாகடிக்க முடியாது. ஆனால் நான் சாக மாட்டேன், நிலையாய் வாழ்வேன். அவர் முடிக்கிறாரு பாருங்க, சூசனா எப்படி அழகாக முடிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் முன்னிலையில் பாவம் செய்வதை விட அதை செய்யாமல் உங்களிடம் மாட்டிக்கொள்வதே மேலே. வா, எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தவர்களே. இப்படி டொமினிக் சாவியோ, ஜான் பாஸ்கோவோட ஸ்டூடெண்ட், 1800களில் சொல்கிறாரு, பாவம் செய்வதை விட சாவதே மேலுன்னு சொல்லி. அவர் நரகத்தை காட்சியில் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஐயோ பாவம் செய்யங்களுக்கு இந்த கதினா பாவம் செய்வதை விட சாவதே மேல்னு. புனித பாதிரி பியோ சொல்கிறார். இப்போ ரீசெண்டாக படிச்சுட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் பாவம் செய்கிறத விட 1000 முறை சாகிறதுக்கு தயார்னார். பாதிரி பியோ 1900களில் வாழ்ந்தவர். புனித டொமினிக் சாவியோக்கு அப்புறம் டொமினிக் சாவியோ பாவம் செய்வதை விட சாவது மேல்ன்றார். பாதிரி பியோ பாவம் செய்வதை விட 1000 முறை சாவது மேல்ன்றார். இந்த புனிதர்கள் என்ன எப்படி அவங்களால பார்க்க முடியுது பாருங்களேன். ஸோ அவங்க பாருங்கள், கடவுள் முன்னிலையில் நான் பாவம் செய்வதை விட ஆண்டவர் முன்னிலையில். அப்போ சூசன்னாவை பொறுத்த வரைக்கும், பழைய ஏற்பாடு யோசேப்பை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் முன்னாலே நின்றுட்டுருக்காங்க. எந்த ஒரு செயலை செய்யும்போதும், தனியாக ரூமில் இருக்கும்போதும், தனியாக பாத்ரூமில் இருக்கும்போதும், கூட்டத்தோடு இருக்கும்போதும், எல்லா இடத்துலையும் ஆண்டவருடைய கண்கள் எங்கும் நிறைந்திருக்குது. அதான் நம்ம நீதிமொழிகளை பார்க்குறோம். ஸோ யோசேப்பும் அந்த உணர்வில் இருந்தார், சூசன்னாவும் அந்த உணர்வில் இருந்தாங்க. ஏன்னா 2 பேரும் ஆண்டவருக்கு அஞ்சு நடந்தாங்க. அதனால தான் கடவுளை கண்கள் பார்த்துக்கிட்டு இருக்கதை அவங்க உணர்ந்தாங்க. அவங்க கண்கள் விண்ணகத்தை நோக்கி இருந்துச்சு. ஆனால் இந்த முதியோர்கள் கடவுளை விண்ணகத்திலிருந்து கண்ணை திருப்பி மண்ணகத்துக்கு மேலே வச்சாங்க. மண்ணகத்தின் பொருட்கள் நபர்கள் மேலே, கடவுள் மேலே இருக்க அச்சம் போச்சு. அவ்வளோதான், பாவத்தில் விழுந்தாங்க. 35ஆம் வசனம் பாருங்கள். அவரோ அழுது கொண்டே, சூசன் என்ன பண்ணுறாங்க, அவரை இழுத்து செல்கிறாங்க போய் அவரை கொல்றதுக்கு சூசனாவை. ஏன்னா 2 சாட்சி தானே தேவை. இவங்க 2 பேரும் தான் சாட்சி கரெக்டாக சொல்லிட்டாங்க, முடிஞ்சு தூக்கிட்டு போகிறாங்க, அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. அவரோ அழுது கொண்டே விண்ணக இறைவனை நோக்கினார், ஏனெனில் அவர் உள்ளம் ஆண்டவரை நம்பியிருந்தது. அன்பர்களே, சூசனாவுடைய கண்ணு விண்ணகத்தை நோக்கி இருந்துச்சு. யோசேப்பின் கண்ணு விண்ணகத்தை நோக்கி இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டில் போத்திபாரின் மனைவியின் கண்ணு யோசேப்பை நோக்கி இருந்துச்சு. இந்த முதியோர்களின் கண்ணு சூசனாவை நோக்கி இருந்துச்சு. நம்மளுடைய பிரச்சனையும் இது தான், கண்கள் விண்ணகத்தை நோக்கினார். தான் புனித பவுல் சொல்றார், மேலுலகு சார்ந்தவற்றை யோசிங்க, ஆவிக்குரியவற்றை பற்றி யோசிங்க. அப்போ தான் கண் அங்கே இருக்கும், யோசனையும் அங்கே இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு போராட்டம் தான் நண்பர்களே. எனக்கும் நானும் உட்பட தான் ஒரு டஃப்பான ஒரு போராட்டம் தான், வாழ்நாள் பயணம் தான். ப்ராக்டிஸ் பண்ணணும், பயிற்சி பெறணும். அதான் புனித பவுல் சொல்கிறார், சும்மா கோல்டு மெடல் வாங்குறதுக்கே ஓட்டப்பந்தயத்தில் அப்படிலாம் ஓடுறாங்க, உலகத்தினுடைய கப்பை வாங்குறதுக்கு, மெடலை வாங்குறதுக்கு. விண்ணக வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்ம எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பயிற்சி எடுக்கணும் அப்படின்றாரு. ஸோ டஃப்பாக தான் இருக்கும். நம்மளே நம்ம பயிற்சி வச்சு அந்த ஒரு நற்பண்பை வளர்த்துக்கணும். தன்னடக்கம், இச்சை அடக்கம், சுய அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்ற அந்த தூய ஆவினரின் கனியை வளர்த்துக்கொள்ளணும். ஆனால் கடவுளை நம்பினவர்கள் கைவிடப்பட மாட்டாங்க. அதான் நம்ம சூசானாவின் கதையிலையும் கடைசியாக பார்க்குறோம். ஆண்டவர் இறங்கினார், தானியலை ஆவியை ஸ்டர் பண்ணார், தானியலினுடைய ஆவியை தூய ஆவியினவரை தூண்டினார். 56ஆம் வசனம் பாருங்கள். அழகு உன்னை மயக்கி விட்டது, காமம் உன்னை நெறி தவற செய்து விட்டது. அதான் புனித தாமஸ் ஆக்வினாஸ் சொல்லுவார், ஒவ்வொரு முறை நம்ம இச்சைக்குரிய பாவத்தில் எழும்போதும் நம்மளுடைய இன்டலெக்ட் டார்க்கன் ஆகுது, புத்தி இருளடைகிறது, நம்மளுடைய வில் வீக்கன் ஆகுது, விருப்பம் பலவீனம் அடைகிறது. இது ஒரு வாழ்நாள் போராட்டம் அன்பர்களே. தொடர்ந்து நம்ம போராட வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாஸ்டிங், உடலை உறுத்தி இதை விட்டு வெளியே வரலாம் அன்பர்களே. முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஜெபமாலை ஒரு பக்கம் உபவாசம் ஒரு பக்கம், ஜெயிச்சிடலாம். சரி, எரேமியாவுக்குள்ளே போவோம். எரேமியா புத்தகம் 30ஆம் அதிகாரம் வாசிச்சோம் இல்லையா? இன்றைக்கி அதில் 3ஆம் வசனம் பாருங்கள். அந்த புதிய விடுதலை பயணத்திற்கான ஒரு மேற்கோள். ஆண்டவர் சொல்ல பாருங்க, அவர்களுடைய மூதாதையருக்கு நான் கொடுத்திருந்த நாட்டிற்கு அவர்களை திரும்பி கொண்டு வந்து சேர்ப்பேன்.
அன்பந்தொழி இதுதான் மாதா சொல்கிறாங்க, மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றைக்கும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டார். ஆண்டவர் எங்களை சொல்கிறா பாருங்களேன், எளிமையால் அவங்களோட மூதாதையருக்கு நான் அவங்கள கொண்டு வருவேன், திருப்பி கொண்டு வருவேன். அவங்களுக்கு நான் வாக்களித்த அந்த உரிமை சொத்துக்கு நான் திருப்பி கொண்டு வருவேன். அன்பந்தொழி ஆக்சுவலாக மூதாதையர்கள் ஆதாமேவாள். அவங்க இழந்து போனது ஏதேன் விண்ணகம், ஆண்டவரோடு இருக்கிறதா விண்ணகம். அதை இழந்தாங்க. அதை மாதா வழியாக ஆண்டவரையை சொல்லி நம்ம திருப்பி மூதாதையருக்கு நான் கொடுத்த நாட்டை, ஏதேன் தோட்டத்தை அவர்களுக்கு திருப்பி கொண்டு வருவேன். ஒரு பக்கம் லிட்ரலாக அவங்க நாடு கடத்தலேருந்து எருசலேமுக்கு திரும்பி வரதை குறிக்கும். ஆவிக்குரிய வகையில் இது நம்மை திரும்பவும் விண்ணகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதுக்கான வழி தெரிஞ்சு வைக்கும். அதனால் மாதா பாடுறாங்க, முன்னோர் குறைத்ததெல்லாம் என்கிட்ட நடக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. 5ஆம் வசனம் பாருங்கள், திடுக்கிட செய்யும் ஒளியை நான் கேட்கிறேன், அது அச்சத்தின் ஒளி, சமாதானத்தின் ஒளி என்று. அன்பதங்களில் தான் ஆண்டவர் சொல்கிறார். உலகத்துக்கு அமைதியாக கொடுக்க வந்தேன்னு நினச்சிங்க? இல்லை, வயலன்ஸ், நெருப்பை கொண்டு வந்திருக்கேன் உலகத்துக்கு. பாருங்களேன், நம்ம பொய்யா பாவத்தோடு சேர்ந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பாவம் இல்லைன்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு சமாதானத்தோடலாம் இல்லை, அந்த பாவத்தை எதிர்த்து போராடி அப்போது ஒரு நெருப்பு வரும், அப்போது ஒரு கஷ்டம் வரும், ஒரு துன்பம் வரும், வீட்டில் பிரச்சனை வரும். இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வரும்போது, ஒரு ஒழுங்குக்கு வரும்போது, ஒழுங்கற்ற நம்மளுடைய வாழ்க்கைகள் ஒழுங்குக்கு வரும்போது அப்போது உண்மையான அமைதி வரும். அதான் ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அமைதி உரித்தாகன்னு சொல்வார். அந்த அமைதி நம்ம சேருவோம் அன்பர்களே. 9ஆம் வசனம் பாருங்கள், ஆனால் அவர்களின் கடவுளாகிய ஆண்டவருக்கு அவர்களுக்காக நான் எழச்செய்யவிருக்கும் மன்னன் தாவீதுக்கும் அவர்கள் ஊழியம் புரிவார்கள். அவர்களை தான் கபிரியேல் வானதூதன் சொல்கிறார், அவர் தந்தை தாவீதின் அரியணை கடவுளை அவருக்கு அழைப்பார். பாருங்களேன், இன்னொரு தாவீது ஆண்டவர் எழுப்புவாரான் பந்தர்களே. புனித பவுல் சொல்கிறார் பாருங்களேன், ஆண்டவர் இயேசு தான் இன்னொரு ஆதாம். இங்கே ஆண்டவரே சொல்கிறார், இன்னொரு தாவீது ஒருத்தர் வருவார், அது மாதாவிடமிருந்து வருவார். 10ஆம் வசனம் பாருங்கள், என் ஊழியன் யாக்கோபே அஞ்சாதே. ஃபஸ்ட்டு வசனம் என்ன, யாக்கோபை பார்த்து அஞ்சாதேன்னு சொல்கிறார். யாக்கோப்னா இங்கே யாரை குறிக்கும்? இஸ்ரேலை குறிக்கும். அதனால தான் பாருங்கள் அடுத்த வசனம், இஸ்ரேலே கலங்காதே என்கிறார் ஆண்டவர், தொலை நாட்டினின்று உன்னை நான் மீட்பேன். ஸோ அஞ்ச வேணா, இஸ்ரேல் யாக்கோப் உன்னை நான் மீட்பேன், அடிமைத்தன நாட்டினின்று உன்னை வர பண்ணுவேன், விடுவிப்பேன். 11ஆம் வசனம் பாருங்கள், நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை மீட்பதற்காகவே உள்ளேன். அப்பா அன்பர்களே, இஸ்ரேல் என் ஊழியின் இஸ்ரேலே, என் ஊழியின் யாக்கோபேன்றார் ஆண்டவர். அஞ்சாத, நான் உன்னோட இருக்கிறேன்றார். இதை தான் மாதா கிட்டேருந்து கபிரியேல் வானதூதன் சொன்ன மாதிரியே அஞ்ச வேண்டாம், கடவுளின் அவர்களை கண்டறிந்துள்ளி, கடவுள் உம்மோடு இருக்கிறார் அப்படின்றார். ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். அதனால மாதா எவ்வளோ சோக்டாக இருக்காங்க பாருங்க. அதனால தான் மாதா பாடலில் பாடுறாங்க, தம் ஊழியராகி இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். இதை தான் ஆண்டவர் சொல்கிறீங்க, என் ஊழியன் இஸ்ரேலை யாக்கோபே அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கேன், உனக்கு நான் மீட்பேன் உன்னை, என் மீட்பராம் கடவுளை நினைச்சு எனது மனம் பேர் வகையை கொள்ளுதுன்றாங்க மாதா. எவ்வளோ பழைய ஏற்பாட்டினுடைய வசனங்கள்னால மாதா நிரம்பி இருக்கிறாங்க பாருங்கள் நண்பர்களே. அதுக்கப்புறம் பாருங்கள் 11லேருந்து 17 வசனங்கள். உடனே அந்த ஷிஃப்ட் எங்கே திரும்புது? இஸ்ரேல் மேலே திரும்புது. ஸோ ஆண்டவர் இயேசுவை குறித்துட்ருக்கு, ஒரு தாவீதை நான் எழுப்பேன் அப்படின்னு சொல்லி உடனே இஸ்ரேல் மக்கள் மேலே திரும்புது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, டைப்பாலஜி இப்படி தான் ஒர்க் ஆகும், முன்னடையாளங்கள் இப்படி தான். ஒரு சில பகுதிகள் தான் ஆண்டவர் இயேசுவுக்கு அது பொருந்தும், மற்ற பகுதிகள் பொருந்தாது. ஸோ அதனால் நம்ம குழம்பிக்கக்கூடாது. மாதாவுக்கும் அப்படி தான். திருவிழிப்பாடில் பெண்ணில் முதல் பகுதி அது பெண் மாதாவை குறிக்கும் ஸ்பெசிஃபிக்காக, அதுக்கப்புறம் திருச்சிப்பைக்கு மாறும். அப்படி தான் இருக்கும் பைபிளில். அதுக்கப்புறம் பாருங்கள், உன்னை தண்டிக்காமல் நான் விட மாட்டேன், உன்னை எவ்வகையிலும் தண்டியாது விடேன். அன்பந்தோழி, இது ஜீசஸுக்கு பொருந்துமா? உன்னை நான் பாவத்தை பற்றி அதுக்கப்புறம் வசனம் இதெல்லாம் ஆண்டவர் இயேசுக்கு பொருந்தாது. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள் கண்டிப்பாக ஆண்டவர் இயேசுடைய வருகையை குறிக்கக்கூடிய வசனங்கள் தான். 19 வசனம் பாருங்கள், அவர்கள் எண்ணிக்கையில் குறைய மாட்டார்கள், நான் அவர்களை பெருமைப்படுத்துவேன், இனி அவர்கள் சிறுமைப்பட மாட்டார்கள். நண்பர்களே, இந்த வசனம்லாம் நான் அவர்களை பெருமைப்படுத்துவேன், அவர்களை சிறுமையை அடைய விட மாட்டேன், இந்த வசனம்லாம் நிறைய புரோட்டஸ்டன்ட் சபையினர்கள் சொல்லுவாங்க. ஆசீர்வாத வசனம் ஃபைன், ஆனால் அது எங்கே கூறப்பட்டுச்சு? நாடு கடத்தலின் போது. அப்போ அந்த நாடு கடத்தலுக்கு, அந்த ஒழுக்கு, அந்த நம்மள அந்த டிசிப்ளினுக்கு
கடவுள் உட்படுத்த நம்மை அனுமதிக்கலைன்னா இதுக்கு நம்ம வரமாட்டோம். நம்ம உபவாசத்துலேயும் ஃபாஸ்டிங்லேயும் ஜெபத்துலேயும் நம்ம ஒரு டிசிப்ளினுக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வர நம்ம அனுமதிக்கலைன்னா ஆண்டவர் நம்மளை பழகி பெருகவோ ஆசீர்வதிக்கவோ இந்த வசனம் செயல்படாது. இந்த வசனம் செயல்படணும்னா நான் உண்மையிலேயே இந்த இஸ்ரேல் மக்களைப் போல பாவத்திற்கு பரிகார வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும். அதுதான் நாடு கடத்தலின் வாழ்க்கை. நம்மளுடைய நாடு கடத்தலின் வாழ்க்கைக்குள்ளே நுழையிறோமா அப்படின்னா பரிகாரம் பண்ண ஆரம்பிப்போம் கடந்த காலம் செஞ்ச பாவத்துக்கு. 21ஆம் வசனம் பாருங்கள், அவர்களின் தலைவன் அவர்களுள் ஒருவனாகவே இருப்பான். பாருங்கள், யூதரில் யூதராக ஆண்டவர் இயேசு பிறந்தார். அதுக்கப்புறம் பாருங்கள், அவர்களை ஆள்பவன் அவர்கள் நடுவில் நின்று தோன்றுவான். அவன் என்னை நெருங்கி வர செய்வேன், அவனும் என்னை அணுகி வருவான். ஏனெனில் என்னை அணுகி வர வேற யாருக்காவது துணிவு உண்டா? அன்பர்களே, எபிரேயர் 4:14-16 வசனம் சொல்லுது. இப்போ நமக்கு ஒரு தலைமை குரு இருக்கிறார், அவர் விண்ணகத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறார். எபிரேயர் 9:24 சொல்லுது, கிறிஸ்து இந்த உலகத்தில் கைகள்னால் செஞ்சப்பட்ட தூயகத்துக்குள்ளே நுழையல, மோசேவின் சந்திப்பு கூடாரத்துக்குள்ளே நுழையல, சாலமன் கட்டின கோயிலின் தூயகத்துக்குள்ளே நுழையல. அவர் உண்மையாகவே விண்ணகத்தில் இருக்கக்கூடிய தூயகத்துக்குள்ளே தந்தையின் முன்னாடி நுழைஞ்சார். ஏன்னா அவர் தான் நம்முடைய தலைமை குரு, செம்மறி, திருத்துவத்தின் 2ஆம் நபர். அவர் தான் நமக்குள்ள ஒருத்தராக தோன்றினார், மனிதருக்குள் மனிதராக பிறந்தார், யூதர்களில் ஒருவராக. அவர் தந்தையை பணகி வருகிறார். எப்படி? அவருடைய ரத்தத்தை எடுத்துக்கிட்டு, அவருடைய சொந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு. வெறும் காளைகளின் ரத்தத்தை எடுத்துகிட்டு போன தலைமை குரு இல்லை, தன்னுடைய ரத்தத்தை எடுத்துகிட்டு உள்ளே போன தலைமை குரு ஆண்டவர் இயேசு. 24ஆம் வசனம் பாருங்கள், வரவிருக்கும் நாள்களில் அதை நீங்கள் உணர்வீர்கள். எந்த நாட்களில்? ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கப்புறம், பெந்தகோஸ்துக்கு அப்புறம் எல்லாம் புரிஞ்சிச்சு அப்போஸ்தலர்களுக்கு. நமக்கும் இப்போ புரியுது. இப்போ பைபிள் வாசிக்கும் போது, அந்த வரவிருக்கக்கூடிய நாள் இது தான், இயேசு கிறிஸ்துவின் நாள் தான் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பாருங்கள், நீதிமொழிகள் 16:18 வசனம், அழிவுக்கு முந்தையது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தையது வீண் பெருமை. மந்தங்களே 100% உண்மை தான் இது. அதனால தான் ஆண்டவர் யோவான் 5:5 சொல்கிறார், நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்குற மாட்சி நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா, உண்மையான கடவுள் ஒருவரிடமிருந்து மட்டுமே வரக்கூடிய மாட்சியை நீங்கள் தேடாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி என்னை நம்புவீங்க அப்படின்றார். மந்தங்களே, அதனால தான் பொய்யான ஒரு மாட்சி, அகந்தை, தற்பெருமை, இந்த வீண் பெருமையும் அகந்தையும் இருந்துச்சுன்னா நம்ம முன்னேறவே மாட்டோம். ஏன் தெரியுமா? நம்ம நல்லாயிருக்கோம்னு நினச்சிட்டு இருப்போம். அதுவே நம்மளோட வீழ்ச்சிக்கு பிரச்சனையாக ஒரு காரணமாக ஆயிரும். நம்ம கரெக்டாக நம்ம இருக்கிறத போல் நம்ம பார்த்தோன்னா பிரச்சனை இல்லை, குறைவாகவும் வேணாம் அதிகமாகவும் வேணாம். அதுதான் தாழ்ச்சி. ஆண்டவர் பார்வையில் நாம் இருப்பது போல் நம்மை பார்த்தோன்னா அது தாழ்ச்சி. இல்லை, ஓவராக உயர்த்தி பார்த்தோன்னா அகந்தை, வீண் பெருமை. மற்றவங்க சொல்கிறத நம்பிக்கிட்டு இருந்தோன்னா வீண் பெருமை. நமக்கு தெரியும் நம்ம யாருன்னு, நம்ம மனசாட்சிக்கு. சரி நண்பர்களே, தொடர்ந்து பயணிக்கலாம். தானியேலினுடைய புத்தகத்தை நம்ம அழகாக வாசித்து முடிக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் நாளையோட முடிய போகுது அன்பந்தர்களே. இப்போ நமக்கு தெரியும் 4வது ஒரு ஆட்சி வரும், அதான் ரோமியர்களின் ஆட்சி. 490 வருஷம் கழித்து வரும். அந்த டைமில் மெசியா வருவார், ஆண்டவர் தம் மக்களை சந்திக்க வருவார். அதனால தான் ஆண்டவர் இயேசுவின் காலத்தில் எக்ஸாக்டாக அதை முடிஞ்சிச்சு, அந்த முதல் நூற்றாண்டில். அதனால தான் யூதர்கள் எல்லாம் மெசியாவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவ்வளோ விஷயங்கள் நமக்கு இப்போ தெரிய வருது பாருங்கள் நண்பர்களே, தானியேல் புத்தகத்தை வாசிக்கும்போது. சரி, தொடர்ந்து பயணிக்கலாம். நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.